தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kids and Free. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகுடம்ல இருந்து நமக்கு வந்து கலங்காதே அப்படின்ற டைட்டில்ல ஒரு சாங் வந்திருக்கு. ஸோ அந்த சாங் தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த சாங் எப்படி இருக்கு அப்படின்றது பார்த்துலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க இல்ல ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். இப்போ எந்த டிலே இல்லாம லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே. கலங்காதே கலங்காதே மனமே நீயும் கலங்காதே 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 உயிரே உனக்குள் கலங்காதே கலங்காதே. ஓ இது ஸ்லோவா வந்து தளபதி விஷால் மகுடம். உரையாதே உருகாதே உடையாதே அழுகாதே காயத்தை எண்ணியே வாழாதே. நல்லா இருக்குதா? தளராதே பதறாதே சிதறாதே வாழ்க்கையில் போராட தயங்காதே. ஜிவி பானவும் ஜிபி தான்ல. உரையாதே உருகாதே உடையாதே அழுகாதே காயத்தை எண்ணியே வாழாதே நடுங்காதே தளராதே பதறாதே சிதறாதே வாழ்க்கையில் போராட தயங்காதே. இருட்டுக்குள் வெளிச்சம் வரும் மறையாதே வலியோடு வாழ்க்கை தொடராதே கிடையாத மேகங்கள் கிடையாதே நமக்கான நாள் வரும் மறவாதே. என் நண்பனே என் நண்பனே ஒளி தாங்கும் கல்தானே சிலையாகுமே. ஓ என் உயிரே என் உறவே எவர் வந்து தடுத்தாலும் தடை கண்டு தடை தாண்டு நீ. கலங்காதே கலங்காதே மனமே நீயும் கலங்காதே 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 உயிரே உனக்குள் கலங்காதே 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 கலங்காதே. அடேங்கப்பா. கலங்காதே கலங்காதே மனமே நீயும் கலங்காதே 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 உயிரே உனக்குள் கலங்காதே கலங்காதே. ஓ ஓகே. இல்ல கனவா? கனவு சாங் கனவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சாங் இல்ல அந்த டிரைவிங் அவர் பண்ற மாதிரி காமிச்சாங்களே. சோ அவரு கார் வாங்கணும்னு ஆசையில இருந்து அந்த மாதிரி இது எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லா மிடில் கிளாஸ்ல ஃபேமிலியில இருக்க எல்லாத்தோட ட்ரீமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றும் சாதிக்கணும் ஒவ்வொன்றும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கனவு கண்டிருப்போம். நம்ம கனவு காணாதுதான் ஏகப்பட்ட கனவு. எங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னே எங்களுக்கே தெரியாது. ஸோ அப்படி ஒரு ஸ்டோரி எங்களோடதெல்லாம் அப்படி ஸ்டார்ட் ஆகி நாங்க இப்போ வந்து உங்க முன்னாடி நின்று வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரீம் இருக்கும், ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும். ஸோ அந்த கஷ்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டுல நம்மளுக்கு அங்கங்க கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. பட் நம்ம ஃபுல் படமா பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் தெரிய வரும்னு நினைக்கிறேன். பட் லிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ்லி பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனலா இருந்துச்சு. அண்ட் இப்போ எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நான் இன்னைக்கு வீடியோ பண்ணும்போது நான் கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனா தான் இருந்தேன். பட் இந்த சாங் லிரிக்ஸ் எல்லாம் கேட்கறப்போ எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆன மாதிரி இருந்துச்சு. நீங்க வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்களா அங்கக்கும் கொஞ்சம் திணறேன். ஏன்னா பிகாஸ் நானே கொஞ்சம் டவுனா தான் இருந்தேன் இன்னைக்கு. ஸோ பட் ஆனால் இந்த லிரிக்ஸ் நம்ம பார்க்கறப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கே வந்து மோட்டிவேட் ஆகி நீ
இதாகாத கலங்காத நீ ஓடு ஓடு அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு ஒன்று தோணுச்சு. சீரியஸ்லி நைஸ் லிரிக்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஜிவி அவரோட சாங் அண்ட் ஆல்சோ லிரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பாடியிருக்காரு. செமையா இருக்கு ஆக்சுவலா. யா ஸோ அதான் லிரிக்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லாம நமக்கு புரியுற மாதிரி தெளிவா அதுவும் ஜிவியே பாடி இருக்கிறப்போ செம்மையா இருந்துச்சு. நம்ம ஜிவி பிரகாஷோட மெலடி எப்பவுமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டச் இருக்கும் அந்த சாங். அண்ட் ஸ்டார்டிங்ல அந்த அன்பிளக்டு வெர்ஷனா வந்து அந்த வாய்ஸே செம்ம சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து அப்போ ஒரு மெலடியா தான் போகும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அந்த பீட் சீரியஸா சூப்பரா இருந்துச்சு. அதாவது ஒரு மோட்டிவேஷன் இருக்கு, அதாவது ஒரு சோகம் இருக்கு, பட் ஸ்டில் அந்த சோகத்திலேயே அந்த மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு பீட் கொண்டு வந்து நல்லா இருந்துச்சு. பாட்டு ஓவராலா கேட்கறதுக்கு ஒரு நல்ல வைபா தான் இருக்கு. கண்டிப்பா இது வந்து நம்ம எப்பெல்லாம் டவுன்ல இருக்கோமோ அப்பெல்லாம் இந்த சாங் அப்படி கேட்டுட்டு அப்படியே போறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ணுது இந்த சாங். பட் இப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்கா அப்படி தோணுச்சு அப்படின்னா நீங்க மறக்காம அது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லிட்டாங்க விஷால் அண்ட் துஷாரா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. ஒரு ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க. ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க தெரியாம சொல்லிட்டேன் ஒரு ஃப்ளோல. சோ 2 கிட்ஸ் இருக்காங்க. அவங்களோட லைஃப்ல என்ன நடக்குது. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு கார் கம்பெனில ஒர்க் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர். எனக்கு பாக்குறப்போ அப்படி தோணுது. ஏன்னா நிறைய ஷோரூம்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க. இட்ஸ் பிகாஸ் அவர் கார் வாங்கணும்னால நிறைய ஷோரூம் காமிச்சாங்களா இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் கம்பெனிலேயே வேலை செய்யறாரா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா அவரோட ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா BMW கார் வாங்கணும்னு இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஏன்னா அவங்க 4 பேர் நின்று இருக்கிறப்போ பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக்ல ஒரு இது காமிக்கிறாங்க. அந்த சிலோவேட் மாதிரி இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா BMW தான் அந்த கார் இருக்கு. ஸோ அவருக்கு BMW கார் வாங்கணும்னு ஆசையா இல்ல யாரா இருந்தாலுமே லைஃப்ல BMW மாதிரி ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி கார் வாங்கணும்னு நினைச்சு சும்மா போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இந்த சாங் மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஸோ அவர் நிறைய ஃபேமிலிக்காக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நிறைய கஷ்டப்படுறாரு. பட் ஆனால் இருந்தாலும் அவரோட ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியல. நிறைய விஷயங்கள் இதை கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத சில இதை நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது நிறைய பேருக்கு சூப்பரா கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன். பாதி பேர் முக்காவாசி பேரோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னரியோஸ் தான் நிறைய நடந்துட்டு இருக்கும். அண்ட் அந்த சாங்லயுமே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் அங்கங்க நம்ம விஷாலோட டிரெக்ஷன்ஸோட BTS எல்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த இதுல காமிச்ச எல்லா ஃப்ரேம்ஸுமே ரொம்ப கிளியரா நீட்டா இருந்துச்சு அவங்க காட்டினது எல்லாமே. அண்ட் இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சோ நமக்கு ட்ரெய்லர்ல வந்து ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்த அந்த கிளிம்ஸ் அந்த சில வீடியோஸ்ல நம்ம ரியாக்ட் பண்ணிருப்போம். சோ அதெல்லாம் பாக்குறப்போ நல்லா ஆக்ஷன் பேக்டா இருந்துச்சு. அண்ட் இந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்லி வேற பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு போயிருச்சு. ஏன்னா அது வந்து நான் பாக்குறப்போ ஓகே ஒரு மார்க் ஆண்டனி மாதிரி பயங்கர ஒரு ஃபயரா ஃப்ரம் த ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் செம்ம ஆக்ஷனா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த சாங் வந்து இல்லடா இப்படியும் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ என்ன குக் பண்ணிருக்காரு அப்படின்னு தெரியல விஷால். சோ நான் சூப்பர் எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ் சோ இந்த சாங் கேட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்க ஆல்ல வச்சிட்டீங்கன்னா எங்க வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களால் எவ்வளவு சீக்கிரம் போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க போஸ்ட் பண்றோம். அண்ட் தேங்க்யூ so much. Bye bye.